தமிழ்நாடு டெம்பிள்.net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். 2026 காரடையான் நோன்பு விரதம் மேற்கொள்வது எப்படி? தமிழர்களின் பாரம்பரியத்தில் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் காரடையான் நோன்பு. மாசி மாதம் நிறைவடைந்து பங்குனி மாதம் துவங்கும் நன்னாளில் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. 2026 ஆண்டில் காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கடைபிடிக்கப்பட உள்ளது. மார்ச் 14ஆம் தேதி காலை 6:50 மணிக்கு துவங்கி மார்ச் 15ஆம் தேதி காலை 1:10 மணி வரை இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். அன்றைய தினம் சுப முகூர்த்த வேளையில் பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் வழக்கமும் உள்ளது. தாலி சரடு மாற்றிக்கொள்ள ஒரு உத்தமமான மங்களகரமான நன்னாள். காரடையான் நோன்பு அன்று சூரிய உதயம் துவங்கி சூரியன் மறையும் வரை நோன்பு கடைபிடிப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பெண்கள் கண்டிப்பாக அவர்கள் நினைத்த காரியம் கைகூடும். சுமங்கலி பெண்கள் கணவர் நீண்ட ஆயுள் பெறவும், திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் அமையவும் காரடையான் நோன்பை மேற்கொள்வார்கள். இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் காமாட்சி படம் அல்லது ஏதாவது ஒரு அம்மன் படத்திற்கு பூக்கள் வைத்து அலங்கரிக்க வேண்டும். அம்பாள் படத்திற்கு முன் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் சரடு வைத்து இந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். காமாட்சி விருத்தம் பாடுவது என்பது சிறப்பு. மஞ்சள் சரடில் 2 மல்லிகைப்பூ அல்லது ஏதேனும் ஒரு பூவை வைத்து கட்டிக்கொள்ள வேண்டும். இதனை அம்பாள் படத்திற்கு முன் வைத்து வழிபட வேண்டும். அதற்கு பிறகு அந்த கயிற்றை உங்கள் கணவரிடம் கொடுத்து ஆசி பெற்று அவர் கையால் நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுடைய கணவர் வெளியூரில் இருந்தாலோ அல்லது விரதம் இருப்பவர் திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தாலோ வீட்டில் இருக்கும் மூத்தோரிடம் ஆசி பெற்று அந்த கயிறை நீங்கள் கையிலோ கழுத்திலோ கட்டிக்கொள்ளலாம். அப்படி மஞ்சள் சரடை நீங்கள் கட்டிக்கொள்ளும் பெண்கள், தேவியே, மஞ்சளுடன் கூடிய இந்த நோன்பு கயிற்றை நான் கட்டிக்கொள்கிறேன். இந்த விரதத்தால் நீ சந்தோஷப்பட்டு எனது கணவர் மற்றும் குழந்தைகளின் ஆயுளை நீட்டித்து எப்பொழுதும் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். விசேஷமான இந்த நாளில் தாலி சரடும் கூட மாற்றிக்கொள்ளலாம். இந்த நோன்பிற்காக கட்டிய மஞ்சள் சரடை எப்பொழுதும் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் அல்லது குறைந்தபட்சம் 3 நாட்கள் அணிந்துவிட்டு அதை கழற்றி விடலாம். இந்த பூஜையின் போது கார அடை, இனிப்பு அடை ஆகியவை அம்மனுக்கு படைத்து நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். உருகாத வெண்ணெயை காமாட்சி அம்பாளுக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது என்பது மிக சிறப்பு. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.